அன்பின் சொந்தங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். அளவு நலம்தானே? அந்த நலத்தோடு இந்த ஒரு ஒரு சிறப்பான பதிவோடு இன்று உங்களை சந்திக்கிறேன். ஒரு அரசனுடைய கதை. ஒரு அரசன் ஒரு ஆட்சி புரிகின்றான் இருக்கிறாரு. அந்த அரசன் மக்களுக்கு எந்த ஒரு சேவையும் செய்வதில்லை. ஆனால் தன்னுடைய வாழ்க்கையே பெருசாக மதித்து கொண்டு வந்தவர். அந்த வகையில் அந்த மக்கள் பலமுறை போய் ஆர்ப்பாட்டம் செய்தும் பலமுறை கோரிக்கைகளை வைத்தும் அந்த அரசன் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. இன்று ஒரு முடிவு கட்டுறதுக்காக அந்த மக்கள், அரசே அரசே உங்களை தேடி வர்றாங்க. அங்க பொதுமக்கள் உங்களை தேடி பலமுறை உங்களுக்கு சொல்லி நீங்க கேட்க இல்லை. ஆனதுனால உங்களை தேடி மக்கள் பெரும் வெள்ளமாக ஓடி வாராங்க. அரசி அரசி அந்த வாராங்கள் பெரும் மக்கள் கூட்டம் வருகுது. நான் உங்களுக்கு சொன்னேன் தானே, எங்க எல்லாத்தையும் மசட்டியா விட்டுடுங்களே, இந்த வாராங்கள் ஆர்ப்பாட்டம் செய்ய போறாங்க. அரசி, நாங்கள் கஷ்டப்பட்டு இவ்வளவு துன்பப்பட்டு நாங்கள் வாழுகிறோம். நாங்கள் துன்பப்பட்டு வாழுகிறோம் இந்த இடத்துல. நீங்கள் மட்டும் மாட மாளிகை போல அருண்மனையில வீட்டிருக்கிறீர்கள். ஆனா எங்களை கண்கொண்டு பார்க்கறதில்லை. இந்த உலக அரசுகள் கூட இப்படித்தான் நடக்குது. ஆனா நாங்கள் உங்களை நம்பி வந்தோம். உங்கள் வாழ்க்கை செருக்கான வாழ்க்கை. நாங்கள் துன்பப்பட்டு எத்தனை நாளைக்குத்தான் இந்த உங்களை நம்பி வாழ்கிறது? எங்களுக்கான நீதி ஒன்று இன்று வேணும். அரசே அரசே, உன்னை நம்பி வந்திருக்கிறோம். இனிமேல் எங்களுக்கு எந்த ஒரு இடையூறும் செய்யாத. உங்களை நம்பி வந்துக்கோ. இன்றே முடிவை நல்ல சொல்லி எங்களை நல்ல வழி அனுப்பு. மக்களே, நீங்கள் இனிமேல் எந்த ஒரு கஷ்டம் பட தேவையில்லை. உங்களுக்காக நான் இருக்கிறேன். உங்கள் என்ன குறைகள் எல்லாம் நான் செய்வேன். எனது மக்கள் எனக்காக இவ்வளவு கஷ்டப்படுவதை நான் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். என்னிலிருந்து எனது தம்பி இளவரசர் உங்களை வடிவான வாழ்வுக்கு அழைத்து செல்வார். இன்றிலிருந்து இந்த அரசன் உங்களோட நான் வாழ்கிறேன் என்ற நிலையோடு இளவரசர் உங்களுக்கான உதவி செய்து என்ன போல வாழ்வு ஒழிக்க எல்லோருக்கும் பொதுவான அந்த இறைவனை நான் வேண்டி வணங்குகிறேன். மக்களே,